சீக்கிரடா சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல்ல ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இதுக்கு பேர் வந்துட்டு கத்திரிக்காய் தீயல். தீயல் அப்படின்னா தீச்சு செய்யறது இல்ல, இது வந்துட்டு தேங்காவை நல்லா செவக்க வறுத்து நம்ம செய்ய போறோம், அதனாலதான் இதுக்கு பேர் வந்து தீயல். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு புளிக்குழம்பு. நம்ம நார்மலா செய்யற புளிக்குழம்புல இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரைஸ்க்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். சரி வாங்க இந்த கத்திரிக்காய் தீயல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தீயலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு வந்துட்டு தேங்காய் போட்டு தேங்காய் பேஸ்ல ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். இது வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தேங்காய், அது போட்டுக்கலாம் வடச்சட்டியில. இந்த தேங்காய் வந்து நம்ம நல்லா செவக்க வறுக்கணும். இதுல கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கோங்க, ஒரு 4 வெந்தயம் மட்டும் போடுங்க போதும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய் வந்து நல்லா செவக்க வறுக்கணும். இந்த தீயலோட ஸ்பெஷாலிட்டியே இந்த தேங்காய் தான். இந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌனிஷா வதக்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமா பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், சும்மா ஒரு 1/4 வெங்காயம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கு பதிலா இது ஒரிஜினல் ரெசிபியில சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க, நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துறேன். நம்மளோட கத்திரிக்காய் புளிக்குழம்புலயே ஒரு வேரியேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம நார்மலா செய்யற புளிக்குழம்பே செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா நீங்க இந்த தீயல் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது தேங்காய் இப்பதான் கலர் மாற ஆரம்பிக்குது, இன்னும் நல்லா செவக்கணும் தேங்காய், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க, நல்லா செவந்துச்சு பாருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கே இன்னும் நல்லா ஃப்ரை ஆயிடும். இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நீங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்திக்கோங்க. இதையும் இந்த சூட்டோடவே லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போறோம், நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா. இந்த தீயல் வந்துட்டு கேரளா பேஸ்ட் ரெசிபின்னு நான் சொன்னேன், அதனால இது வந்து தேங்காய் எண்ணெயில தான் அவங்க வந்து ட்ரெடிஷ்னலா தாளிப்பாங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா நீங்க தேங்காய் எண்ணெயில தாளிங்க, அதோட யூனிக்கான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த கிரேவில. இல்லை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்க நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமா வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சமா பூண்டு ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்க சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக முழுசு முழுசா போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு. இதை போட்டுடலாம். இது கூட நான் கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 4-5 கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் நீள் நிலமா. இந்த கத்திரிக்காய் சேர்த்துல அதுல கத்திரிக்காய் எப்போதும் யூஸ் பண்ற வரைக்கும் தண்ணிக்குள்ள போட்டுவீங்க, உப்பு போட்ட தண்ணியில போட்டுவீங்க, அப்பனா கொஞ்சம் கருத்து போகாம இருக்கும் கத்திரிக்காய் நல்லா. இது இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம புளி தண்ணி விட்டுலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன், இந்த புளி தண்ணி இதுல விட்டுலாம். நல்லா கொதி வரட்டும். புளி நல்லா கொதிச்சிருச்சு, புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் விழுதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன், நம்ம வதக்கின தேங்காவை இதுல போட்டுடலாம். அதைய இதுலயே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி இந்த தண்ணியை இதுல விட்டுலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் வேக வரைக்கும் வேக வச்சே இறக்கணும்னா நம்மளோட கத்திரிக்காய் தீயல் ரெடி ஆயிடும். இந்த கத்திரிக்காய் வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வேக வைக்கலாம். இது எங்க வீட்டு தோட்டத்துல பறிச்ச கத்திரிக்காய், சீக்கிரமே வெந்துடும். நீங்க எந்த கத்திரிக்காய் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் இது வேக வச்சுக்கோங்க, கத்திரிக்காய் வேக வரைக்கும். கத்திரிக்காய் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு. ஓபன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட தீயல் ரெடி ஆயிடுச்சான்னு. பாருங்க எண்ணெய் லேசா பிரிஞ்சிருச்சு. கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துருச்சு நம்மளோட கத்திரிக்காய். நம்மளோட தீயல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் தீயல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை உங்க வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.